KKR vs MI டெஸ்ட் bowling எடுத்துருக்காங்க. KKRக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பரமா தான் வந்திருக்காரு. MIக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண மணி தான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மணி. நெக்ஸ்ட் வானே டாட் பால் பேக் டு பேக் டாட் பால் போட்டிருக்காரு மணி. நெக்ஸ்ட் வானே டாப் எஜ் ஆயிருக்கு, கேட்சாக இருக்குமா? விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் KKR. ஆஸ்திரேலியா நியூ பேட்ஸ்மேன் பிரதீப் தாங்க வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் மணிக்கிட்டேருந்து நல்ல ஒரு பனிஷ் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரி இருக்குமா? பவுண்ட்ரி, ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி வருதுங்க டீம் KKRக்காக பிரதீப் பேட்லேருந்து. நெக்ஸ்ட் ஆன டாட் பால் மட்டுமே அவுட் கேட்குறாங்க. நாட் அவுட் சிக்னல் அம்பைட் இருந்து ஆஸ்திரேலியா நியூ பேட்ஸ்மேன் சதி தான் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் மணிக்கிட்டேருந்து மணியோட லாஸ்ட் பால், ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் மணி போகிறாரு. ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. 1 hours complete ஸ்கோர் ஃபார் 4 for 2 loss. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ணுறாங்க டீம் MI. நல்ல ஒரு ஷாட்டுங்க, பேக்கில் ஆடி இருக்காரு. ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் ஆன டாட் பால் மட்டுமே. நெக்ஸ்ட் ஆன ஒரு டாப் ஏஜ் ஆயிருக்கு, கேட்சாக இருக்குமா? விக்கெட் டைம் 3 லாஸ் பண்ணுறாங்க டீம் KKR. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஜீவா தான் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் டீம் MI கிட்டேருந்தே ஃபர்ஸ்ட் பால் நல்லா பனிஷ் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமமாக இருக்குமா? ஆறு நல்ல ஒரு ஷாட்டுங்க ஜீவா பேட்லேருந்து டீம் KKRக்காக. நெக்ஸ்ட் ஆன ஒரு டாப் ஏஜ் விக்கெட் நம்பர் 5 லாஸ் பண்ணுறாங்க டீம். விக்கெட் நம்பர் 4 லாஸ் பண்ணுறாங்க KKR. ஆஸ்திரேலியா நியூ பேட்ஸ்மேன் சரத் தாங்க வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் நவீன் கிட்டேருந்து பேக்கில் ஆடி இருக்காரு. சிங்கிள் மட்டுமே. 2 hours complete ஸ்கோர் ஃபார் 12 for 4 loss. தோற கண்டிப்பாக மாதவா தான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் வானே நல்ல ஒரு பேக்கில் ஆடி இருக்காங்க. இங்கே ஜஸ்ட் டபுள் மட்டுமே, சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் வானே மெயின் ஒரு பேக்கில் நல்லா வந்து நல்ல ஃபீல்டிங் அங்கே. ஜஸ்ட்டு டபுள் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால், நோ பால், சிங்கிள் ஆப்ரேட் இருந்து சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ரியோஜேட்டிங்க, ஸ்ட்ரைட்டில் கேட்சாக இருக்குமா? இல்லை, சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் ஹலோ டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டிங் ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. இவருக்கு பட்ட பேர் வாழ்னு வச்சிருக்கோம். சிங்கிள் மட்டுமே. 3 hours complete ஸ்கோர் ஃபார் 20 for 5 loss. அகலப்பந்து ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஒயிட் பால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரான் வச்சுட்டு நல்ல ஒரு பனிஷ் பண்ணியிருக்காரு. பவுண்டரி சான்ஸ் இருக்கா? இல்லை, பவுண்டரி போகலை. நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே. ஜஸ்ட் 2 மட்டுமே. ஸ்ட்ரானு ஒரு ஃபுல் டாஸ் பால் சரியாக டைம் பண்ணல. விக்கெட் மட்டுமே. ஸ்ட்ரானு போன பால் ஒரு நோ பால் சிக்னல் கொடுத்துறாங்க. அவர் சிக்ஸ்டே நல்லா பனிஷ் பண்ணியிருக்காரு. பவுண்டரிஸ் கிடைக்குமா? இல்லை, சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரானு ஒரு டாட் பால் மட்டுமே. ஸ்ட்ரானு டாட் பால் மட்டுமே. ஸ்ட்ரான் வச்சுரு நல்ல ஒரு பனிஷ்ங்க இங்கே. சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு ஷாட்டுங்க, ஆஃப் சைடில் ஆடி இருக்காங்க. ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. 4 hours complete ஸ்கோர் ஃபார் 28 for 5 loss. ஃபிஃப்த் ஓவர் கண்டினியூ பண்ண ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் ஒயிட் பால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் ஓவர் கண்டினியூ பண்ண MIக்காக நவீன் தாங்க வந்திருக்காரு. ஸ்ட்ரான் அவரோட செகண்ட் ஓவர் இது. டாட் பால் மட்டுமே. ஸ்ட்ரான
நல்ல ஒரு ஷாட்டுங்க இங்கே கேட்சாக இருக்குமா விக்கெட் நல்ல ஒரு டேக்கனுங்க விக்கெட் நம்பர் 6 எடுக்கிறாங்க நியூ பேட்ஸ்மேன் வெற்றி தாங்க வந்திருக்காரு அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் நவீன் கிட்டேருந்து ஒரு ஒயிட் பால் சிங்கிள் எக்ஸ்ட்ரான ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே எக்ஸ்ட்ரான் நல்ல ஷாட்டுங்க கேப்பில் ஆடி இருக்காரு மிஸ் ஃபீல்டு ஜஸ்ட் டபுள் மட்டுமே எக்ஸ்ட்ரான் ஒரு ஒயிட் பால் சிக்னல் எக்ஸ்ட்ரான் இரண்டாவது முறையாக சேவாக் சரத் எக்ஸ்ட்ரான் வெற்றி நல்ல ஒரு சிங்கி ஷாட் கமிட்டி இல்ல ஜஸ்ட் டபுள் மட்டுமே 5 overs complete score for 37 for 6 loss 6 ஓவர் கண்டினியூ வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலா இந்த மாதிரி ஷாட் பால்ல கூட ஆடுது ஹலோ ஃபீல்டிங் ஃபிளிக் மச்சான் ஃபிளிக் மட்டுமே ஃபிளிக் சேவாக் எக்ஸ்ட்ரான் ஆஹா ஐ எக்ஸ்ட்ரான் அதாகிட்டே ஹலோ ஃபீல்டிங் கீப்பிங்க எக்ஸ்ட்ரான் நல்ல ஒரு விக்கெட்டுங்க விக்கெட் நம்பர் 7 எடுக்கிறாங்க டீம் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஒரு ஒயிட் பால் சிக்னல் எக்ஸ்ட்ரான் நல்ல ஷாட்டுங்க கேட்சாக இருக்குமா நல்ல ஒரு டேக்கனுங்க இங்கே விக்கெட் நம்பர் 7 லாஸ் பண்ணுறாங்க டீம் கேகே ஸ்ட்ரான் ஆசிக்கிற சவுந்தர மணி தான் வந்திருக்காரு 6 ஓவர் கம்ப்ளீட் ஸ்கோர் ஃபார் 42 for 7 loss எக்ஸ்ட்ரான் சிக்னல் மட்டுமே எக்ஸ்ட்ரான் உனக்கு இல்லையா டாட் பால் மட்டுமே எக்ஸ்ட்ரான் விக்கெட் நம்பர் 8 லாஸ் பண்ணுறாங்க டீம் கேகேஆர் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் காதர் வந்திருக்காரு நல்ல ஷாட் சிங்கிள் மட்டுமே எக்ஸ்ட்ரான் ஒரு டாட் பால் மட்டுமே 7 ஓவர் முடிவுக்கு அணியின் எண்ணிக்கை 46 உங்க ஸ்கோர் அப்புறம் என்ன கத்திட்டு இருக்கீங்க நவருங்க ஒரு 8 இழப்பு சனோஸ் கம்ப்ளீட் ஸ்கோர் ஃபார் 46 for 3 loss 8 loss 8th ஓவர் கண்டினியூ பண்ணுறாங்க டீம் எம்ஐ ஃபர்ஸ்ட் வான நல்ல ஷாட்டு யூ ஆர் தி பெஸ்ட் பிளேயர் சிங்கிள் ஒன் நெக்ஸ்ட் வான டாப் ஏஜாக இருக்கே கேட்சாக இருக்குமா இல்லை சிங்கிள் மட்டுமே சிங்கிள் டபுளாக கனெக்ட் பண்ணுவாங்களா இல்லை சிங்கிள் உங்க டீம்ல நீ தான் சிங்கிள் டபுளாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வான் ஒரு ஒயிட் பால் சிக்னல் நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க ஃபுல் டாஸ் பால் நல்ல ஷாட் பண்ணியிருக்காரு கேப்பில் அடிக்கப்பட்டது ஜஸ்ட் பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் மெயின் ஒரு ஃபுல் டாஸு நல்ல ஷாட்டு மேக்ஸிமமா இல்லை நல்ல ஒரு டேக்கனுங்க இங்கே விக்கெட் நல்ல ஒரு டேக்கனுங்க நெக்ஸ்ட் ஒன் ஆஹா விக்கெட் இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஆகுது இதோட ஆல் அவுட் ஆகி ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஆகுது 53 54 டு வின் பை எம்ஐ ஃபர்ஸ்ட் ஓவரை கண்டினியூ பண்ண ஜீவா தாங்க வந்திருக்காரு சைடில் எம்ஐ வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு டார்கெட் வந்து 54 55 டு வின் பை எம்ஐ
55 வச்சா மேட்சை வின் பண்ணுவாங்க டீம் எம்ஐ. ஸ்ட்ரானு அதாவது ஷார்ட்டு டாப் ஏஜ் விக்கெட்டுங்க. விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் எம்ஐ. ஆன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சுந்தர் தாங்க வந்திருக்காரு. பாலு ஸ்ட்ரோக்கு விக்கெட்டாக இருக்குமா? இல்லை, இது சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரானு நல்ல ஷார்ட்டுங்க. ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. பவுண்டரி கிடைக்குமா? இல்லை, நல்ல ஃபீல்டிங் அங்கே. சிங்கிள் டபுளாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க. கவர்ஸில் ஆடி இருக்காங்க. கேப்பில் போயிருக்கு. பவுண்டரி கிடைக்கும். நல்ல ஷாட்டுங்க. பவுண்டரி. ராஜஸ்தான் ஸ்ட்ரைக்குங்க. ஸ்வானு நல்ல ஷாட்டுங்க. ராஜேஷ் கிட்டேருந்து ஜஸ்ட் சிங்கிள். ஒன் லாஸ் கம்ப்ளீட் ஸ்கோர் ஃபார் 8 ஃபார் 1 லாஸ். செகண்ட் ஓவர் கண்டிப்பாக பிரதீப் தாங்க வந்திருக்காரு. ஆன் ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ் இருக்காரு. ஸ்ட்ரானு ஒரு ஒயிட் பால் சிக்னல் அப்புறம் இருந்து ஸ்ட்ரான் மெயின் ஓவர் ஒயிட் பால் சிக்னல். நெக்ஸ்ட் ஸ்ட்ரானு மெயின் ஓவர் ஒயிட் பால் சிக்னல். ஸ்ட்ரானு நல்ல ஷாட்டுங்க. பேக்கில் ஆடி இருக்காரு. பவுண்டரி சான்ஸ் இருக்குமா? நல்ல ஒரு ரன்னிங்க இங்கே இல்லை. ஜஸ்ட் 2 மட்டுமே. டேரக்டாக இருக்க விக்கெட்டு. ராஜேஷ் அவர் விக்கெட் இங்கே லாஸ் பண்ணுறாரு. நியூ பேட்ஸ்மேன் தீபன் தாங்க வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் பிரதீப் கிட்டேருந்து. நல்ல சிங்கிள்ங்க இங்கே. டம்பர் இருந்து ஒரு விக்கெட்ஸுங்க. விக்கெட் நம்பர் 3 லாஸ் பண்ணுறாங்க டீம் எம்ஐ. ஆன் சைடில் நியூ பேட்ஸ்மேன் நவீன் தாங்க வந்திருக்காரு. பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்டம்பிட்டில் ஸ்டம்பிட் இல்லை. ஸ்ட்ரானு நவீன் ஆன் ஸ்ட்ரைக்குங்க. நல்ல சிங்கிளுங்க நவீன் கிட்டேருந்து. சுந்தர் ஆன் ஸ்ட்ரைக்கு. நல்ல ஷாட்டுங்க. ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு. பவுண்டரி சான்ஸ் இருக்கு. பவுண்டரி. நல்ல ஷாட்டுங்க சுந்தர் பேட்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் நல்ல ஒரு பனிஷ் பண்ணியிருக்காரு. பவுண்டரி போயிருக்கோம். நல்ல ஷாட்டு. பேக் டு பேக் பவுண்டரி அடி கொடுத்துருக்காரு இந்த டீம் எம்ஐக்காக. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு பேக்கெட்டுங்க. மேக்ஸிமம் கிடைக்குமா? 6. நல்ல ஷாட்டுங்க சுந்தர் பேட்லேருந்து. மேக்ஸிமம் வந்திருக்கு 6. டோஸ் கம்ப்ளீட் ஸ்கோர் ஃபார் 28 ஃபார் 3 லாஸு. தொடர்ந்து கண்டினியூ பண்ண ஜீவா தான் வந்திருக்காரு. ஆன் ஸ்ட்ரைக்கில் நவீன் இருக்காரு. ஸ்ட்ரானு ஃபுல் டாஸ் பாலை சிங்கிள் ஆகலான்னு பார்த்தாரு. கரெக்டாக இருக்குமா? இல்லை, ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு சிங்கிள்ங்க. இங்கே சென்சிபிளாக சிங்கிள் ஆடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஜஸ்ட் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு ஷாட்டுங்க ஆஃப் சைடில். ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் சரியாக டைம் பண்ணல. ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. 3 overs complete ஸ்கோர் ஃபார் 28. ஃபோர்த் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள். ஒரு ஒயிட் பால் சிக்னல். ஸ்ட்ரான் ஒரு ஒயிட் சிக்னல் அப்புறம் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு பேக்கெட்டுங்க. மேக்ஸிமமாக இருக்கும் 6. நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஸ்ட்ரானு நல்ல ஒரு சிங்கிள்ங்க. இங்கே சென்சிபிளாக சிங்கிள் ஆடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சிட்டே டாட் பால் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க. கேப்பில் போயிருக்கு. பவுண்டரி கிடைக்குமா? பவுண்டரி. 4. நல்ல ஷாட்டுங்க. மேட்ச் இது ஒரு 1 சைட் மேட்சாக மாறிடுச்சு. டீம் எம்ஐக்கு தான் 99% மேட்ச் வின். நல்ல ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டு மேக்ஸிமம் வந்திருக்கு. நல்ல சுந்தர் கிட்ட ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டுங்க. 4 overs complete ஸ்கோர் ஃபார் 51 ஃபார் 3 லாஸ். இன்னும் 4 அடித்தா மேட்ச் வின் பண்ணுவாங்க டீம் எம்ஐ. வெறும் 4 ஓவருக்கு 4 தான் ஆடணும். ஆன் ஸ்ட்ரைக்கில் நவீன். வச்சுட்டு நல்ல ஷாட்டு. ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் சுந்தர் ஆன் ஸ்ட்ரைக்குங்க. ஒரு ஒயிட் பால் சிக்னல். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க ஆஃப் சைடில். அப்புறமாகிட்டு இருந்து நல்ல ஃபீல்டிங். அப்புறமாகிட்டு இருந்து ஜஸ்ட் சிங்கிள்.
நெக்ஸ்ட் வாங்க மேட்ச் முடியறதுக்கு முன்னாடி உள்ள யாரடா நெக்ஸ்ட் வாங்க இன்னும் ஒன்று தான் இன்னும் இதோட மேட்சை வின் பண்ணுறாங்க டீம் எம்ஐ மேட்ச் வின் பை எம்ஐ மேட்ச் எம்ஐ கிட்டது